நல்ல பையனா நடந்துக்க வேண்டியதானே? சார், என் மனசு கூட என்ன நல்லவன் நம்பாது சார். நம்மள நாம நல்லவன் நிரூபிக்கிறதுக்கு லட்சம் நல்லதாவது பண்ணி நிரூபிக்கணும் சார். அதை கெட்டவன்ட்ட எதையும் எதிர்பார்க்க மாட்டாங்கல்ல. அது போதும் சார் நமக்கு. எவ்வளவு வருஷமா உன்னை பாக்குறேன், உன்னை பத்தி எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டியா நீ? பெஸ்ட் ஆஃப் லக். தேங்க்யூ சார். இருந்ததெல்லாம் போதும், இனிமே இந்த பக்கம் வரக்கூடாது. கண்டிப்பா சார். ஆல் தி பெஸ்ட். வரேன் சார். நம்ம ஊர் ரொம்ப டெவலப் ஆகி போச்சு மாப்ள. ஆமா, இப்ப எங்க போறான்? அம்மாவை பார்க்கணும் மாமா. இந்த தெரு தானே மாப்ள? ஆமா மாமா. உண்மையில இந்த தெரு தானே? டெஃபினட்டா இங்கதான் மாமா. ஆனா நிறைய மாறிடுச்சு. நல்லா ஞாபகம் இருக்கு, இங்கதான் எங்கேயோ இருந்தது. அங்க ஒரு ஸ்கூல் இருக்கணும், இங்க ஒரு கோவில் இருக்கணும். கோயிலா? இந்த ஏரியாவிலயா? ஆமா மாமா. இங்கதான் மாமா எங்க வீடு இருந்தது. ஏமா வீட்ல யாரு? அம்மா, இதுக்கு முன்னாடி இங்க ஒரு பழைய வீடு இருந்தது. லட்சுமி அம்மான்னு ஒருத்தங்க இருந்தாங்க. அவங்கள பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? அவங்க வீட்டுக்கார ஆட்டோ டிரைவர். அவர் இறந்து போயிட்டாரு. அவங்க தனியா தான் இருந்தாங்க. இப்ப எங்க இருப்பாங்கன்னு தெரியுமா? துபாய்க்கு அந்த பையனை நேற்று அனுப்பி வச்சாச்சு. அப்படியா? சரி, ஓகே. நீங்கள் பாஸ்போர்ட் அனுப்பி வைங்க, நான் எல்லாம் ஏற்பாடும் பண்ணுறேன். யாருப்பா நீங்கள்? அம்மா எங்க? என்ன? என் அம்மா எங்கன்னு கேட்டேன். எப்பப்பா ஜெயிலேருந்து வந்த? இன்னைக்குதான் வீட்டுக்கு போயிருந்தேன். வீடும் இல்லை, அம்மாவும் இல்லை. அம்மா இப்போ எங்க இருக்காங்க? நீ உங்கள் அம்மாவுக்கா செஞ்ச தியாகம் வீணா போச்சுப்பா. நீ ஜெயிலுக்கு போன ஒரு வருஷத்துலேயே உங்கள் அம்மா செத்து போயிட்டாங்க. நம்ம சேட்டு நிறைய பணம் செலவு பண்ணாருப்பா. ஆனால் அவங்க அம்மாவை காப்பாற்ற முடியலை. அந்த சின்ன வயசில் உங்கள் அம்மா செத்ததை சொல்லி உன்னை கஷ்டப்படுத்த வேண்டாமேன்னு மறைச்சிட்டேன்ப்பா. என்னை மன்னிச்சிடு. திடீர்னு போக முடியலன்னா டிராவல் ஏஜென்சிக்காரனுக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன்? அதை கொஞ்சம் முன்னாலே சொல்ல வேண்டியதானே? குட் மார்னிங் சார். இப்போ என்ன பண்ண போகிற சரண்? தெரியல சார். பேங்காக்கில் எனக்கு தெரிஞ்ச ஒரு கம்பெனியில் ஒரு ஜாப் இருக்குது. அங்கே போக வேண்டிய பையன் திடீர்னு போக முடியாதுன்ட்டான். நீ போறியா? போகிறேன் சார். பாஸ்போர்ட் இருக்கா? இல்லை சார். ஒன்று பண்ணு, ஒரு போலீஸ் ஆஃபீஸரை கரெக்ட் பண்ணேன்னா பாஸ்போர்ட் சீக்கிரம் கிடச்சிரும். நம்ம ஜெயிலரையா எங்களுக்கு ரொம்ப க்ளோஸுங்க. அப்புறம் என்ன? ட்ரை பண்ணுறேன் சார். இறங்கி வாடி. சரியான பொம்பளையா இருந்தா. மாமா,
நீ விடுன்னு சொன்னா விட்டுற மாட்டா மாப்பிள. பொண்ணா எப்படி இருக்கா மாப்பிள? நல்லா இருக்கா? உன்னை தாலாட்ட வருவாளா, நெஞ்சில் பூ மஞ்சம் தருவாளா. ரோட்ல நடந்து போற தண்ட பசங்களுக்கு கார்கார மேல எப்பவுமே வைத்தறிச்சல்மா. இவனுக்கு இப்படித்தான். சைக்கிள் ஸ்கூட்டர்ல அடிச்சா ஸ்கூட்டர்காரன் தப்பு, ஸ்கூட்டர் கார்ல அடிச்சா கார்காரன் தப்பு, கார் லாரில அடிச்சா லாரிக்காரன் தப்பு, லாரி ரயில்ல அடிச்சா ரயில்காரன் தப்பு. ஆக மொத்தத்துல தப்பு எல்லாம் பெரிய வண்டி மேல தான், இவனுக்கு மேல கிடையாது. விமானம் ரயில் மேல மோதினாலும் விமானம் மேல தான் தப்பு சார். நம்ம கஷ்டப்பட்டு கோடிக்கணக்கில் சம்பாதிச்சு சந்தோஷமா வீடு கட்டி வாழ்ந்தா இவன் எப்படா சந்தோஷமா வாழ்ந்தாலும் வைத்தறிச்சலோட பாப்பானுங்க. அதே மாதிரி நம்ம கார்ல வந்தா வழி விடுவானுங்க, ஆனா மறுபடியும் ஆச்சரியம் பாப்பாங்க. அது ஆச்சரியம் இல்லம்மா, வைத்தறிச்சல் வைத்தறிச்சல். பெரிய ஆளுங்க பணக்காரங்க எங்கேயாவது சந்தோஷமா சிரிச்சு வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னு தெரிஞ்சா போதும் உடனே வைத்தறிச்சலோட கிளம்பிடுவானுங்க. டேய் நம்ம இப்ப குடிசையில இருக்கோம், பார்த்து வயலேஜ் இருக்கோம். எப்பவும் இல்ல சார். மடே இந்த கூலிக்கார பசங்க புத்தியே இப்படித்தான். நீ ஒரு வேலை செய், அடுத்த வாட்டி அவனை பாத்தினா நேரம் அவன் மனம் போதும். ஒருவேளை அது அவன் தானே இல்லைன்ற டவுட் வந்தாலும் சரி, அடிச்சு தூக்க நான் பாத்துக்கிறேன். பாப்பா இப்பவே கிளம்புங்க. எவன் செக் ஷர்ட் போட்டிருந்தாலும் அடிச்சு தூக்கிடுவான். ஐயே இது. ஏய் முதல்ல அவன் யாருன்னு கண்டுபிடுறான். போலாம். ஓகே சார். ஜெயிலர் சார் இருக்காரா? உள்ள போய் உட்காருங்க, வர ஜெயிலர் வீடு கூட ஜெயில் மாதிரி பெருசா இருக்கு மாப்பிள. யாரு? ஏய் ஆமா கேக்குறேன். ஏய் Hey Sanjana, how are you? Shit, yeah. I was trying to tease your brother. Hey, he is not my brother, yeah. What? He's not your brother? No, our daddy பார்க்கிறதுக்கு வந்திருக்காரு. I'm so sorry. I'm so sorry. It's okay. Hey. Hi. ஹாய் சஞ்சனா. ஃபைன் ஃபைன். நீ எப்படி இருக்க? Fine. எப்போ வந்த? 2 days ஆச்சு uncle. ஓ ஹவ் இஸ் யுவர் டாட்? He is wonderful. He's good. ஓ வெரி குட் வெரி குட். உள்ள போங்க. வணக்கம் சார். என்னப்பா எப்படி இருக்க? ரொம்ப நல்லா இருக்கேன் சார். என்ன விஷயம்? ஒன்றும் இல்லை சார், பேங்காக்ல ஒரு ஜாப் கிடைச்சிருக்கு. என்கிட்ட பாஸ்போர்ட் இல்லை. பெரிய மனசு பண்ணி நீங்க உதவி பண்ணா. பாஸ்போர்ட் சின்ன விஷயம் இல்லப்பா. அதுவும் இல்லாம நீ ஜெயில வேற இருந்திருக்க. கொடுக்க மாட்டாங்க. பாஸ்போர்ட் ஆபீசர் உங்க ஃப்ரெண்ட்னு சொன்னாங்க சார். உனக்கு எந்த முட்டா பையடா சொன்னா? என்கொயரி பண்ணி தெரிஞ்சுக்கிட்டோம் சார். ஏய் என்கொயரி எல்லாம் நல்லா தான் பண்ணிருக்கீங்க, ஆனா பிரயோஜனம் இல்ல. ஒன்று பண்றேன் சார், நாளைக்கு வந்து உங்களை பார்க்குறேன். எதுக்கு? வினோத்தோட பெயில் ஆர்டர் சார். வினோத். குட் மார்னிங் சார். என்ன விஷயம்? என் பாஸ்போர்ட் உங்களுக்கு காமிச்சிட்டு போலான்னு வந்தேன். பாஸ்போர்ட்டா? ஒன் டேல எங்க இருந்து வந்தது? நம்ம மார்க்கெட்ல கூறு போட்டு விற்கிறாங்க சார். நினைச்சா இதை வச்சே என்னால் போக முடியும், ஆனா அதில் எனக்கு கொஞ்சம் கூட இஷ்டம் இல்லை சார். ஏதாவது ஒன்று பண்ணி நீங்க தான் ஒரிஜினல் பாஸ்போர்ட் கிடைக்கிற மாதிரி பண்ணணும். ரொம்ப கெட்டிக்கார பையன் நிரூபிச்சிட்டேன். டேய் Sir. தம்பி கிட்ட டீடைல்ஸ் வாங்கிட்டு என்னோட கேர் ஆஃப் அட்ரஸ்ல பாஸ்போர்ட் அப்ளை பண்ணு. செஞ்சிடறேன் sir. ஓகே? தேங்க்யூ ஸோ மச் சார். ஏன்பா தம்பி, உங்கள்ட்ட டேட் ஆஃப் பர்த் சர்டிஃபிகேட் இருக்கா? இருக்கு சார். அதோட 3 பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ கொடுத்தீனா என்னதா? பின்ன எந்த குத்தா கொடுப்பானா? நீ 3 பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ கொடுத்தீனா அதை நான் பாஸ்போர்ட் ஆஃபீஸ்ல கொடுத்து அங்க வெட்ட வேண்டியவங்க வெட்டி தாஜா பண்ணி கொடுக்க வேண்டியவங்க கொடுத்து நான் பாஸ்போர்ட். தேங்க்யூ சார். தேங்க்யூ தேங்க்யூ சொன்னா ஸோ மச். மட்டும் போதாது. கேர் ஆஃப் அட்ரஸ் என்னோடது. நல்ல பையனா நடந்துக்க. ஷூர் சார். Thank you. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சார். மாமா பாஸ்போர்ட் கிடைச்சிருச்சு. கங்க்ராச்சுலேஷன் மாப்பிள. பேங்காக் போக போறேன். போயிட்டு வா. மறுபடியும் எப்போ வருவேன்னு தெரியல. அதுக்கு முன்னாடி ஒரு தடவை அந்த பொண்ணை பார்க்கணும் போல இருக்கு மாமா. பாக்கணுமா? ம் அதுக்கு என்ன கூட கூட்டு போ மாப்பிள. கூட்டு பா. ஏ கூட்டு வா. சும்மா அட இருமா. குறும்பு மாப்பிள. இதான் வீடு. ரொம்ப வசதியான பாச்சு மாப்பிள. இதே மாப்பிள. கண்ணும் கண்ணும் நோக்கியா நீ கொல்லை கொல்லும் மாஃபியா. இவே ஒரு மியூசிக் வைக்க போல இருக்கு. அது ஒண்ணு போதும் அவனை மடக்கிறதுக்கு. மாப்பிள வாங்க போலாம். கண்ணும் நோக்கியா. இவர்தான். இவர்தான் சார். நான் சொன்ன திறமசாலி நடிகர். என்ன சொன்ன நீ? யோ டைரக்டர் சினிமா டைரக்டர். டைரக்டர் வணக்கம் சார். ஆமா என்ன பாக்குறீங்க? மிமிக்ரி பண்ணுவேன் சார். மியூசிக்ல நான் பெரிய ஞானி சார். வெரி குட். மியூசிக்கா? 1 மினிட் டைரக்டர் சார். யோ நடிக்க தெரியாது. ஏய் சப்ப. சப்பையா? எங்கள மாதிரி ஏழை போல இங்க ரோட்ல வெயில்ல நின்னு கஷ்டப்பட்டு ஓட்டு போட்டு உங்களை ஜெயிக்க வச்சா நீங்க சொகுசா ஏசி கார்ல போவீங்க. நாங்க கரண்ட் இல்லாம காத்து இல்லாம தினம் தினம் கொசு கடியில செத்து செத்து பழைக்கண்டா. எங்களுக்கு வரது நம்ம சிக்கன் குனியா, உங்களுக்கு வரது நம்ம சிக்கன் பிரியாணிடா சப்ப. என்னது சப்பையா? நடிப்பு எப்படி சார்? சூப்பர். மூடு வந்துருச்சு மூடு. பேப்பர் ஆமா, மறந்துட்டேன். உட்காருங்க சார். எழுதுங்க. திருவிழா காக்கற பையா. யோ உள்ள கூட்டு. ஆமா, வாங்க. இங்க உட்காருங்க சார், இங்க உட்காருங்க. உங்க மனசுல என்னெல்லாம் தோணுதோ அதெல்லாம் எழுதுங்க சார். இந்த சமயத்துல நல்ல வேளை முதலாளி கூட வீட்டுல இல்ல. இப்பதான் நல்ல மூடு இருக்காரு. எங்க பிரேம் வைக்கலாம், எங்க கிரேன் வைக்கலாம்னு யோசிக்கிறாரு. உட்காருங்க சார், உட்காருங்க. நிக்கிறீங்க சார் சீக்கிரமா ஸ்கிரிப்ட் எழுதி முடிச்சிட்டு வரல அது வந்து நீ அப்படியே மியூசிக் சாப்பிடுன்னு சொன்னேப்பா. நீ என் படத்துக்கு மியூசிக் போடுறியா? சார்? நான் மியூசிக்க சாப்பிட்டுருவேன் சார்.
ஆமா அதெல்லாம் நல்லா ரீமிக்ஸ் பண்ணு நிஜமா? அன்று வந்ததும் அதே நிலா ஐயையையோ. இன்று வந்ததும் அதே நிலா அப்பப்பப்பப்பா. ஆக. வளைபாடுல சாவுடா. புதுசா நல்லா இதை ரீமிக்ஸ் பாரா. பண்ணு Remix. அன்று வந்தது இந்த நிலா everybody என்று வந்தது இந்த நிலா hey தகதிமி இன்னும் யதா தகதிமி இன்னும் இருக்கேல் ஆக. அசைச்சு விட்டியா? Thank you, thank you. ஆரி ஜெயராஜ் ஏ ரகுமானு ஓ என்டிஆர் ஆவுதியா? ரீமிக்ஸ் சரி பாடு பாடு பாடு. அன்று வந்ததும் அன்று நீ everybody அன்று வந்ததும் அதே நிலா everybody அன்று நீ everybody அன்று வந்ததும் அதே நிலா செக்யூரிட்டி என்ன சார் யாரோ கத்துறாங்க மேம். ஐயோ சின்னமா கூப்பிடுறாங்க சின்னமா என்ன மாப்ள மேட்ல முடிச்சிட்டியா? Done. அப்புறம் என்ன பேங்க் கிளம்பு. Sunrise in Bangkok, fascinating city, always on the run. Sunrise in Bangkok, people having fun, lazing in the sun. Let's hit the beach, baby, here we go. Sunrise in the Bangkok, சார் சரண் நான் தான் சார். ஓ சரண் ஐ அம் Yeah. நீல்சன் அந்த படம் தெரியுது அந்த படம் டே கணேஷ், திஸ் இஸ் சரண். ஹலோ சார். பப்ளு, இவர் சரண். ஹாய் சரண். குட் மார்னிங் சரண் வெல்கம் டு பேங்காக் பாஸ் பாஸ். ஓ ஹலோ சார். ஹலோ நைஸ் டு மீட் யூ. என் பேர் எப்படி உங்களுக்கு? என்கிட்ட வேலை பார்க்குற எல்லாரோட பேரையும் தெரிஞ்சுக்கிறது என்னோட மினிமம் காமன் சென்ஸ் கரெக்ட் தானே Yes, sir. எங்க என் பேரை சொல்லு பாப்போம் சாரி சார். இப்போ நீ என்கிட்ட வேலை பார்க்கறதுக்கு வந்தியா இல்ல நான் உங்ககிட்ட வேலை பார்க்க வந்தனா ஆக்சுவலி நம்ம யார்கிட்ட வேலை பார்க்கறோம் அந்த கேன பையலோட பேரு என்னன்னு தெரிஞ்சுக்கிற மினிமம் பொறுப்பு கூட உங்ககிட்ட ஆமா இல்லையே சார், தெரிஞ்சுக்கணும் சார். இதத்தான் இர்ரெஸ்பான்சிபிலிட்டின்னு சொல்வாங்க அது நமக்கு வேண்டாம் என் பேரு பாபி சார். என் கம்பெனியோட பேரு இண்டோ பேங்காக் கம்பெனி சார். இங்க வர டூரிஸ்டுகளுக்கு ஊரையெல்லாம் சுத்தி காட்டி அவங்களுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் பக்கத்துல இருந்து செஞ்சு கொடுக்கறது உன்னோட பணி Okay, sir. கடமை அதுதான் உன்னோட வேலையும் ஷியோர் சார். இத பாருக்கண்ணா கஸ்டமர்கள் தான் என் தெய்வங்கள் கஸ்டமருக்கு கஷ்டம் வந்தா சொந்த ஸ்டாஃபிய மாடர் பண்ற ரகம் ஆல்ரெடி அவன் காதுல அந்த விஷயத்தை போட்டேன் நீ எந்த மாதிரி சொல்லிருப்பேன்னு எனக்கு நல்லாவே தெரியும்டா இதால கேடி கேப்மார் கோவிந்தசாமின்னு சொல்லிருப்பா தானே நோ சார், ஹி ஸ்போக் வெரி ஹை. இங்கிலீஷ் கூட ரொம்ப நல்லாவே பேசுற டூரிஸ்டுக்கு உபயோகமா இருக்கும் சரியா டேய் தம்பியை கூட்டி போய் ட்ரைனிங் கொடு ரூம காட்டு Okay, கோ இந்த பில்டிங்ல தான் நம்ம தங்க போறோம் சரண். இந்த இடத்துக்கு பேரு சுகும்பித் சோய் 18 சொல்லுவாங்க. சோய்னா தாய்லாந்துல ரோடுன்னு அர்த்தம். வா, இதான் நம்ம சர்வீஸ் அபார்ட்மெண்ட். கம்பெனிக்காரங்க ரெண்டுக்கு எடுத்திருக்காங்க. ரொம்ப நல்லா உனக்கு தேவைப்பட்டதுன்னா எப்ப வேணா பொண்ணுங்களை கூட்டு வா, எவனும் கேட்க மாட்டான். செம்மையா என்ஜாய் பண்ணலாம். ஆனா ஒரு நாள் முன்னாடி சொல்லிடு. ஆனா நீ கூட்டு வர நேரத்துல நான் கூட்டு வந்தா பிரச்சனை ஆயிடும்ல. சரி, அப்போ பொண்ணுங்களை கூட்டிட்டு வந்தாதான் இங்க இருக்க விடுவீங்க? இருக்கலாம். சான்ஸ் கிடைக்கும் போதே சிக்ஸர் அடிச்சுக்க நண்பா. தேங்க்யூ. ஓகேவா? போலாம் வா. Tell your girlfriends got me. It's about time to get rowdy. Hey. No, I wanna work that body. Come work it over. Hey. Hey, Come be Charan. my brown eyed beauty. And I Hey, bet Charan, you என்னாச்சுடா? see right through me. Can do anything to me. ஏய் சரண் என்னடா ஜெதா கணக்கு பண்ணிட்டு இருக்கியா சொல்றா டேய் சொல்லுடா என்னாச்சு சொல்லு கேக்குறேன்ல டேய் ஆசையா இருக்கு சொல்ற யாரா அந்த பொண்ணு